கரெக்ட் தான். ஆட தெரியாதவன் தெருவு கோணல் நானா அந்த கதையாதான் இருக்குது. முத பொத்தடிக்கு என் தம்பி மயக்கம் போட்டு விழுந்தான். அவனுக்கே நீங்க இன்னும் என்ன யாதுன்னு கண்டுபிடிக்கல. இப்போ இவ புசுக்குன்னு மயங்கி விழுந்துட்டா. இப்போ இவளுக்கு வேற நீங்க கண்டுபிடிக்கணும். ஐயோ சீக்கிரம் கண்டுபிடிங்க டாக்டர். அதுக்கு நீங்க முத வெளியில போணும். ஓ மை காட் சம்பகவல்லி. டாக்டர் சொல்லது உண்மைதான் மட்டி. ஒட்ட அதை நான் உணர்தேன். என் ஞானத்துல நான் உணர்தேன். அதனாலதான் உங்க கவனத்தை அது தசை திருப்பதே. அம்மா அமானுஷ சக்தி இல்லம்மா, உங்க பேச்சு அம்மா என்ன தசை திருப்பிச்சது. அதான் அதேதான் பாத்தீங்களா, நான் ஒண்ணு சொன்ன நீங்க ஒண்ணு சொல்லியே பத்தீங்களா. அதான் அதேதான் அமானுஷ சக்தியே தான். அங்க மக்கத்தான் படுத்திருக்கான். அவன் கைய பாருங்க, இன்னும் தேர்மொழி விடவே இல்லையா. அப்படின்னா அவன் மயக்கம் தெரியலன்னு அர்த்தம். மயக்கம் தெளிஞ்சிருந்தா பொத்தடிக்குன்னு மயக்கம் போட்டு விழக்கூடாது. மயக்கப்பட்டு விழுந்துட்டாடா. அவனுக்கு தேவைதான். இப்படி பொசுக்குன்னு தேன்வழியும் மயக்கம் போட்டு விழக்கூடாது. ரெண்டு பேரும் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்களா. டஸ்கிக்கோ ஒண்ணு எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ இந்த மயக்கத்தை நான் எப்படி கண்டுபிடிக்க? முதல்ல அந்த மயக்கத்துக்கு எப்படி பேர் சொல்லி கூப்பிட சொல்லுங்க பாருங்க. அதான் சும்மாவா சொன்னாங்க, கடவுள் இணைத்ததே மனுஷன் பிரிக்காது இருக்க கடவுள்னு. அது கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கு. இல்லை நம்ம என்னத்தான் பிரிச்சு வச்சு வேடிக்கை காட்டினாலும் இணைச்சதை பிரிக்க முடியாது பத்தியாக்கா. என் பேக்கில் ஒரு பாய்சன் இருக்கு, வேணுமா? அத்தி உன் கையில் பச்சை தண்ணி கூட நான் வாங்கி குடிக்க கூடாதுன்னு இருக்கேன். உன் மூச்சு கத்துப்பட்டு. I love you, dear. I love you.